கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவை குடும்பத்தோட போய் பார்த்தா பார்க்குற குடும்பம் மட்டும் இல்லை, அந்த சினிமாவை உருவாக்குன குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்கும். மணியார் குடும்பம் டைட்டில்லையே மணி இருக்கிறதால இந்த படத்தை உருவாக்குன டீமுக்கு மணி கிடச்சிருக்கு, கூடவே புகழும் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள் இந்த டீமுக்கு கொடுத்துருக்க ஆதரவு தான். நீங்கள் இந்த அளவுக்கு இந்த டீமுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணம்லாம் என்னன்றதை இந்த டீம் கிட்டேயே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி மணியார் குடும்பம் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கிற தேசிய விருது பெற்ற நடிகர் தம்பிராமையா அவர்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ இசையமைப்பாளராக நீங்கள் வந்து அடியெடுத்து வச்சுருக்கீங்க, எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதே போல் இசையமைப்பாளருக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள் அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடிய சுமையாவுக்கும் இதற்கான இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த மேடை எங்களுக்கு தந்த கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இது சம்மந்தப்பட்ட தொழிலாளர் சகோதரர் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், சந்தோஷம். மணியார் குடும்பம் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருமே குடும்பமாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். சார், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்ககிட்டேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சார், டைரக்டராக சொல்லுங்கள். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் படமும் வந்து வெளியாச்சு. ஃபேமிலியோடு போய் பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ மணியார் குடும்பம் படம் ரிலீஸ் ஆன உடனே ஃபேமிலியோடு போய் கொண்டாடிட்டு இருக்காங்க படத்தை. ஸோ இந்த மாதிரியான படங்கள்ல வந்து ஃபேமிலி கொண்டாடுறதுக்கான காரணங்கள் என்ன நீங்க நினைக்கிறீங்க? எல்லார் அடிமனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம்தான். கோபமாக இருக்கிற மாதிரி நடிப்பார்களே ஒழிய எல்லாருமே குடும்பத்தின் மீது பற்று கொண்டவங்க, ஆசை கொண்டவங்க. நம்மளால் ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்த முடியலேன்னு ஒரு கில்ட்டியில், ஒரு தாழ்வு மனப்பான்மையில், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கலாமே ஒழிய குடும்பத்து மீது பாசம் இல்லைன்னு இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஆடு கூட தன்னுடைய குட்டி மீது பாசம் செலுத்துகிறது இல்லையா? ஒரு கோழி கூட தனது குஞ்சு வளர்ந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற வரைக்கும் பாசம் செலுத்துகிறது. ஸோ பாசம் இல்லாமல், இந்த அன்பு இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே இயங்காது. குடும்பம் என்பது இந்த பல நூற்றாண்டுகளில் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு அற்புதமான அமைப்பு என்பது இந்த குடும்பம்ன்றது. ஸோ தமிழக மக்கள் மீது கொண்ட அபிமானத்தில், அந்த நம்பிக்கையில் இந்த மணியார் குடும்பம் அப்படின்ற ஒரு படத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குறோம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு தமிழக மக்கள் கொடுத்த அங்கீகாரமாக அதை நான் நினைக்கிறேன். உமாபதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் கொடுக்கணும். நீங்களும் தம்பிராமையா சார் உட்பட அவருக்கு வந்து கைத்தட்டணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு அப்படின்னா, ஆடியோ லான்ச் வந்து வந்திருக்கும் போது சேரன் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒரு வீடியோ வந்து அவர் பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு 10க்கு 10 ரூமில் டக்குன்னு சிவர் மேலே ஏறினாரு, அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு வந்து நின்றாரு. இதெல்லாம் வேணாப்பா, ரோப்லாம் போட்டு சினிமாவில் எடுக்கலாம், பட் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னதுக்கு, இதெல்லாம் நான் அசால்ட்டாக பண்ணிடுவேன், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பண்ணாருன்னு சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், ஆக்ஷன், இந்த படத்தில் டான்ஸ் செம்மையாக பண்ணியிருக்கீங்க, பாட்டெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்காகவே வந்து இவரை தன்னை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சேரன் சார் படத்தில் வந்து நீங்கள் நடிக்கவும் செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மிகப்பெரிய கைத்தட்டல். உங்களை நீங்களே வந்து தயார்படுத்திக்கிறீங்க. அப்பா இருந்தாலும் கூட நான் ரெடியாக இருக்கணும் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான். அண்டு இந்த படத்தில் அப்பா கூட ஒர்க் பண்ணது, அதெல்லாம் அனுபவங்கள் பற்றிலாம் பேசுவோம். பட் நீங்கள் சொல்லுங்கள், பர்சனலாக எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபேமிலி எமோஷன் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கிறத நினச்சா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய எடுப்பாங்க. இப்போ ஏன்னா கண்டென்ட்டே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. போகிற டைமில் இந்த மாதிரி ஃபேமிலி பாண்டிங் இருக்கும்போது தான் எமோஷனல் கனெக்ட் ஆகும் ஃபேமிலி பர்சன்ஸ்குள்ளே. இல்லாட்டி வேறு தேவையில்லாத வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ தமிழ் சினிமாவை. ஸோ அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மூவிஸ் இப்போ கடைக்குட்டி சிங்கம், இப்போ மணியார் குடும்பம், அந்த மாதிரி வரிசையில் வரும்போது பாசிட்டிவாக இருக்குது ஃபீல்டுக்கு. என்ன மாதிரி ஒரு பையனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க? பாசக்கார பையனாக தான் இருப்பீங்கன்றது தெரியுது. இல்லை, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. பாசக்கார பையன் சொல்கிறது வந்து எல்லாருக்குமே பாசம் இருக்கும் ஃபேமிலி மேலே, காட்டுறது தான். சில பேர் என்ன இயலாமை காட்ட மாட்டாங்க, சில பேர் காட்டுவாங்க, ரொம்ப காட்டுவாங்க. ஸோ இதில் வந்து பாசம் இருக்கும், காட்டாத மாதிரி சுற்றிட்டு இருக்க பையன். ஏன்னா சைல்ட்ஹுட்டில் எல்லாருக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ. அதே மாதிரி தான் அந்த கேரக்டர் குட்டி மணிக்கும். பட் அப்பா வந்து விற்று உட்காந்துருக்கனால கேட்க மாட்டார். ஏன்னா குழந்தை கேட்டுருமோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஊர் சைடில் வந்து எல்லாம் மரியாதையாக தான் கூப்பிடுவாங்க, தம்பின்னு. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணட்டோன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு ஃபேமிலி. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி. அம்மா வந்து ரொம்ப பாசம், பட் பையன் மேலையோட அப்பா மேலே ஸோ கேரிங்காக ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து அங்கே காட்டுறதுனால இந்த பையனுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ப்ராப்பராக இருக்காது.
அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை எப்படி மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறாலோ அதுதான் அந்த கேரக்டர். ஒரு இந்த மாதிரியான ஒரு படம் பார்த்தீங்கன்னா லைக் கலர்ஃபுல்லாக இருக்கும், எங்கே பார்த்தாலுமே வந்து அந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃப்ரேம்ஸ்லையும். அதை வந்து இன்னும் அழகு சேர்க்கறது வந்து இந்த மாதிரியான கதாநாயகிகள் தான். ஸோ நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எப்படி ஹீரோ உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ அவங்க என் பின்னாடி சுற்றலையே, மகிழம்பு தான் குட்டிமணி பின்னாடி சுற்றினேன். ஸோ உங்களுடைய கேரக்டர் எப்படி இந்த படத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். கதாபாத்திரத்தோட பேர் மகிழம்பூ. இந்த மாதிரி ஊரை சுற்றிட்டு இருக்கிற இந்த குட்டிமணி கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா சரி எது தப்பு இப்போ எது தான் கூட்டம் கட்டி தேட்டரை ஏறிக்கிட்டு இருக்குது, முழு கதையை சொல்லிவிடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த பொண்ணை வந்து சொல்லிக் கொடுக்குற கொஞ்சம் இதனால வர்ற ஒரு அந்த மாதிரி தான் கதையோட ட்ராக் போகிறது. மேம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் வந்து அம்மாவா நடிக்க வந்தீங்களா இல்லை ஹீரோயினாக நடிக்க வந்தீங்களா? இந்த படத்தில் அவங்க இன்னொரு ஹீரோயின் தான். எனக்கு அந்த டவுட் இருந்தது. ஒரு ஹீரோ வந்து இவர் தம்பிராமையான. ஆமாப்பா, ஏன் எங்களுக்கு ஜோடியாக நடித்தா ஹீரோயின் சொல்ல மாட்டீங்களா? அப்படி ஹீரோயினாக நடிக்க வரணுன்ற மாதிரி வந்தீங்களா, இல்லாட்டி அன்னி கேரக்டர்ஸ் பண்ணுறது அம்மா கேரக்டர் பண்ணது அப்படி நடிக்க? எனக்கு சினிமா பற்றி நான் ஒரு பிளானே இல்லை. நான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தேன் சின்னப்போ. ஸோ பட் என்னோட நேபர்ஸ் எல்லாமே ஐ நியூ லக்ஷ்மி ஆண்டி, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் என்னை ஹீரோயின் ஆக்கணும்னு ஒரு யூனோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் எனக்கு இல்லை, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹீரோயின் ஆகணும்னு கிடையாது. ஸோ என் மேரேஜுக்கு அப்புறம் என் சன்னுக்கு அப்புறம் கே பாலச்சந்திராவில் தான் நான் என்ட்ரி ஆனேன், அதுவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக. ஸோ அது வந்து டெஸ்டினி தான் சொல்ல முடியும். என்னோடய ட்ராவல் இது வரைக்கும் ரொம்ப ஒரு பிளெஸ்ட் ட்ராவல் அப்படின்னு சொல்லணும். அண்ட் கேபி ஸ்கூலுக்கு அப்புறம் தம்பிராமையா சார் ஸ்கூல் தான் நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தா. பிகாஸ் இல்லை அவ்வளோ கைடன்ஸ், அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ ஸோ பியூட்டிஃபுல்லி அந்த கேரக்டர் இன்னும் கொண்டு வந்திருக்காரு. ஆல் த கேரக்டர்ஸ் இந்த மணியார் குடும்பத்தில். ஸோ என்னோடய கேரக்டர் ராசம்மா நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன். அந்த ராசம்மா கேரக்டரோட இன்னசென்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹாப்பியாக நடிச்சிட்டேன். இல்லை மேம், இப்போ பேசும்போது கூட அந்த இன்னோசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது, நல்லா இருக்கு மேம். நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போது ஹீரோயினாக அறிமுகம் ஆனவங்க கூட இப்போ வந்து சில பேர் சில படங்களில் வந்து அம்மாவாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் பல வருஷமா அண்டு நிறைய ஹீரோக்கள், பெரிய ஹீரோக்களுக்கு இளமையான அம்மாவா உமாபதி உட்பட இன்னும் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்களே, ஸோ எப்படி அது அப்படின்னு கேட்குறதுக்கு தான். அது ஒரு பிளெஸிங் தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு சினிமா ஒரு அற்புதமான நடிகை. இப்போ என்னென்னா, நான் வந்து இந்த கதையை வந்து ஒரு வாழ்ந்துக்கிட்ட ஒரு குடும்பம், உட்காந்து விற்று தின்னுக்கிட்டு இருக்கிற அப்பா, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், வீட்டுக்கு செலவுக்கு காசுனா அதை விற்றுரு இதை விற்றுருன்ற மாதிரி, அப்படியா அப்படின்னு ஒரு பெருமையோட காசு கொடுக்குற கணவனை கட்டி போட்டு அடிக்கிற இந்த சமுதாயத்தில் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சில உச்சந்தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுகிற மனைவி என்பது சாதாரண விஷயமா? படத்தை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி ஒய்ஃபு எங்கெங்கே கிடைக்கும்? மணியார் குடும்பத்தில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லுங்க. பொதுவாகவே மேம் ப்ரொடியூஸ் பண்ண வராங்க அப்படின்னா அந்த கதை மேலே, டீம் மேலே இருக்கிற நம்பிக்கையோட வந்து அவங்க வருவாங்க. பட் நம்பிக்கையையும் தாண்டி இந்த படம் வெற்றி தான் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு தோணுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். உமா பற்றி ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், அவர் டான்ஸ் பண்ணது, ஜிம்னாஸ்டிக் செஞ்சதெல்லாம். ஸோ அண்ணன் கதை சொன்னப்போ பையனுக்காக செய்கிறேன்னு சொன்ன கதை. ஸோ இதில் வெஞ்சர் பண்ணுவோன்னு தான் நான் பூந்தேன், ஒரு கான்ஃபிடென்ஸோட. கண்டிப்பாக நல்லபடியாக வருவோன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வந்ததுலேருந்து மற்றவங்க பேசும்போது எல்லாம் அங்கே வந்து சைடில் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்குது, சிரிப்புலேயே வெரைட்டியான சிரிப்பெல்லாம் நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்க அப்பத்துலேருந்து. தம்பி தான் பிரமோத், பிகே வர்மா, தம்பி வைரபாலன் எல்லாருக்கும் தெரியும். பிகே வர்மான்றது ஒரு ஸ்ரீ ராம்ஜி சாருடைய யூனிட்டு. அவன் அட்டக்கத்தி, அதற்கு பிறகு பார்த்தா குக்கு. ஒரு ஒரு விஷுவலில் ரொம்ப ஒரு கதை கொண்டுட்டா அதை எந்த விஷுவல் பின்புலத்தில் பண்ணணும்ன்ற ஒரு வெறி கொண்ட பிள்ளை. பிகே கிட்ட உள்ள விஷயம், நான் லொக்கேஷன் பார்க்க அனுப்பின பொழுதே எனது தம்பி கதை ஞானம் கொண்ட கலை இயக்குனர் சொல்வேன் நான் அடிக்கடி. தம்பி வைரபாலன் கூடிய சீக்கிரம் இயக்குனர் ஆகிடுவான், எனக்கு தெரியும். நாங்கள் மைனாவிலேருந்து ட்ராவல் பண்ணுறோம், மைனா, கும்கி, சேரன் சாருடைய பொக்கிஷம் படத்துல எல்லாம். ஸோ கலை இயக்குனர் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ அசோசியேட் டைரக்டர் அனுப்பிவிட்டேன், நீங்கள் பார்த்து லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்கப்பா அப்படின்ற பொழுது, ஸோ இந்த கதையினுடைய பின்புலத்தை லொக்கேஷனை தேர்ந்தெடுத்த அவ்வளவு விஷயங்களையும் என்னுடைய அசோசியேட்ஸும் இவங்க 2 பேரும் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதாவது அண்ணனுக்கு வந்து இந்த இப்போ படத்தில் இருக்க லொக்கேஷன்ஸ்லாம் வந்து அண்ணனுக்கு முதல்ல அந்த ஏரியாவில் போங்கன்னெலாம் சொல்லவே இல்லை இவர். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குற்றாலம், அந்த தென்காசி,
அந்த நாகர்கோவில் சைடில் வந்து லொக்கேஷன்லாம் பார்த்தோம் இந்த கதைக்கு. அண்ணன் கதை சொன்னோன்னே போய் நாங்கள் லொக்கேஷன் ரெக்கியில் போய் தேடும் போடல. அண்ணன் சொன்ன அந்த ஃபீல் கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. திருப்பி வந்து அண்ணன் சொன்ன ஊருக்கே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அண்ணன்ட்ட சொல்லலை. நாங்கள் வந்து திருப்பி அந்த புதுக்கோட்டையில் அதை போய் சுற்றி பார்க்கல பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்த பார்த்துட்டோம். இந்த இடம் தான் அந்த வீடு, இந்த இடம் சூப்பராக இருக்குது, அந்த கோயில் பேக்ட்ராப்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட சொல்கிறோம், இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் இப்போ இந்த அக்காட்டே இந்த கதையை சொன்னேன். நான் நினச்சி பார்க்காத, ஏன்னா நான் வாழ்ந்த இடம் அதெல்லாம். அண்ணன் வந்து இந்த உண்மையாக அந்த கதையை வந்து அவர் வாழ்க்கையிலேருந்து எடுத்தது. இது வந்து என்னென்னா அவர் வாழ்ந்த இடம், அந்த ஒரு டெய்லி சிறு வயதில் வந்து அந்த ரூட்டில் தான் நடந்து போயிட்டு வந்து இந்த இடம் அவர் எடுக்கும்போது பயங்கர கண்கலங்கிட்டார் இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணதுக்கு. கலர்ஃபுல்லாக இருக்க படம் முழுக்கவுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு வில்லேஜில் போய் உட்காந்து ஒரு வில்லேஜை சுற்றி பார்க்குற மாதிரி, வில்லேஜில் இருக்க ஃபேமிலிஸ் கூட வந்து பழகுற ஒரு ஃபீல் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பட் இந்த ஜானர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணதில்லை இந்த படத்தில் தான் அப்படின்றதையும் சார் சொல்லியிருந்தார். ஸோ எப்படி இருந்தது உங்களுக்கு ஓவரால்? இந்த படம் சார் டைரக்ட் பண்ணும்போது சொல்லும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். இந்த படத்தை எந்த கேமரா பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். பட் நான் இந்த படம் பண்ணுறேன்னா இது என்னோடய பாக்கியம் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அது வந்து தான் உண்மை. சார் அந்த ஃபுல் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 hours படத்தில் காட்டியிருக்கார். அதுதான் இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலைட் ஆஃப் த ஃபில்ம். அவர் வாழ்க்கை அந்த பார்த்த எமோஷன்ஸு, கேரக்டர்ஸு, அவர் அப்சர்வ் பண்ண எல்லா விஷயங்களும், ஐடியாலஜிஸ், ஃபிலாசபிஸ் எல்லாமே வந்து ஒரு 2 hours ஒரு அழகான படத்தை அந்த இந்த மணியார் குழுமம் மூலிமா கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து ஷூட்டிங் போவாங்க. இது வந்து ஜஸ்ட் நம்ம லைஃப் ஒரு அப்சர்வ் பண்ண போங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போகணும் ஷூட்டிங்கு. இந்த ஒரு நாள் கூட நம்ம ஷூட்டிங் போகிற அந்த ஃபீலிங்லேயே இல்லை. இந்த ஷார்ட் வைக்கணும், அந்த கேமரா இந்த சீனை முடிக்கணும், அந்த ஒரு எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சு. சாரோட டெய்லி வந்து ஒரு எனக்கு வெயிட் பண்ணுவோம். எனக்கு ஃப்ரேமில் வந்து எக்ஸைட்மெண்ட்டுக்கே தேடுவாங்க எல்லா கேமராமேனும். அது வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனாக இருக்கட்டும், கேரக்டர் செலெக்ஷனாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற டைலாகாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸைட் பண்ணுச்சு. அது ஏன்னா எல்லாமே வந்து ரியல் லைஃப்லேருந்து எடுத்த விஷயம். அவர் வந்து இத்தனை 30, 40, 50 இயர்ஸில் வந்து அப்சர்வ் பண்ண அந்த லைஃப் கேரக்டர்ஸ் வந்து அப்படியே அந்த ஊசிங் அவுட் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே அந்த எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நம்ம வந்து நேரில் பார்க்கும்போது நாங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கேமரா ஆன் ஆஃப் பண்ணாலே போதும். ஸோ அந்த பியூட்டி தான் இந்த நம்ம படத்தில் இருக்குது. இதில் ஒரு சிக்னேச்சர் டைலாக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இப்போ வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் அப்பா, அம்மா, மகன் 3 பேருமே இந்த படத்தில் நடிச்ச 3 பேருமே இருக்கீங்க. ஸோ 3 பேருமே சும்மா மாற்றி இப்போ அந்த டைலாகை இங்கே பேச போகிறீங்க. அப்பாவை திட்டத்தை அப்பா பாவம் இல்லை, நான் கூட புருஷன் இல்லாமல் இருந்துருவேன், நீ அப்பா இல்லாமல் இருந்துருவியா? அம்மா நான் அப்பா இல்லாமல் இருந்துருவேன், நீ தான் புருஷன் இல்லாமல் இருக்க மாட்டேன். தம்பி நான் கூட பொண்டாட்டி இல்லாமல் இருந்துருவேன், நீ அம்மா இல்லாமல் ஒன்றால் இருக்க முடியுமா? பா நான் அம்மா இல்லாமல் இருந்துருவேன், நீங்கள் தான் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டீங்க. என்ன குட்டி, மாமாவுக்கு அறிவில்லைன்னு ஊருக்கே தெரியும், நீ உயரணும்னா நீ தான் சிந்திக்கணும். இல்லை ஹீரோயின் கூட உமாபதி இல்லாமல் இருந்துருவாங்க, உமாபதி ஹீரோயின் இல்லாமல் இருப்பீங்களா? உமாபதி அண்ட் ஹீரோயின் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் வந்து பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இங்கே 2 பேர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை பார்த்தோம், இல்லாட்டி அவங்க நடிக்கிற விதம் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. அவங்ககிட்டயே வந்து அதை ஷேரும் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உமாபதி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். எனக்கு பிடிச்சதுன்னா அவனோட உழைப்பு தான். அதாவது இதுக்கு தன்னை தயாரிப்படுத்திக்கிற அண்ணன் வந்து ஒரு சினிமாவில் இருக்கலாம், முன்ன வந்து அவர் கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டராகி அப்புறம் நடிகராகி ஜெயிச்சிருக்கலாம். சாதாரணமாக தம்பி நடிகராக இருக்க அவன் உண்மையாக உணர்ந்து இந்த நடிகனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்ட பிள்ளையா நான் பார்க்கும்போது சந்தோஷமாக. ஆனால் முதல்லேருந்து சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது என்னென்னா இப்போ பார்க்கல அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருப்பேன், தம்பி நமக்கு ஒரு ஹீரோ கிடச்சிட்டானே, நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு அண்ணன்ட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டான்ஸு இது இருக்கிறப்போ எல்லோரும் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. உமா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க மாட்டான், அங்கே நின்றுக்கிட்டு அவன் பாட்டாக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டெடிக்கேஷன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. மிருதுலா வந்துக்கிட்டு 2 பேரும் நடிக்கிறப்ப 2 பேரும் சிங்க் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இசையமைப்பாளர் தம்பிராமையா அவர்கள்கிட்ட வந்து பேச போகிறோம். மேம், நான் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் இசையமைப்பாளர் அவர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இல்லையா, நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஒரு பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும்னா, எல்லா அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு சாங்கில் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து எனக்கு வந்து நான் வந்து பாம்பேயில் பிறந்து சென்னைக்கு வந்து அப்புறமா போக தான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த டைமில் ஆஃப் மை லைஃப்பில் வந்து எல்லா மீனிங்ஸ் நல்லா புரியக்கூடிய ஒரு டைமில் வந்து அதை ரசிக்க முடியுது. சாரோடைய அந்த சாங்ஸ், அந்த வேர்டிங்ஸ், அந்த இட்ஸ் ஸோ மீனிங்ஃபுல். அந்த கம்ப்ளீட் ஃபிலிம் அவ்வளோ ஒரு ஏர்த்தி ஃபீல், எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாங்ஸ், வேர்ட்ஸ், எவ்ரிதிங். ஸோ வெரி ஹாப்பி சார் ஃபார் திஸ். உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் ப்ளீஸ் இப்போ ஒரு சாங் பாடுங்க. இப்போ இந்த உமாபதி அண்டு யாஷிகானந்த் நல்ல பிள்ளை, நல்லா வளர வேண்டிய நேரத்தில் உள்ள ஓடி போட்டாங்க. இங்கே
ஸோ அந்த பொண்ணு தான் ஆடி இருக்கு அந்த பிகினிங் சாங்கு. ஒரு விட்டேத்தியாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற பொழுது தம்பி போட்டு கொடுத்த அந்த செட்டு அவளது ஒளிப்பு அதில் எந்த சாங் இவ்வளவு பெரிய ப்ளஸ்ஸாக வந்ததுக்கு என்னென்னா, நாங்கள் வந்து அந்த மலை கோவிலுக்கு ஒட்டி தான் செட்டு, இன்னொரு இடத்துல செட்டு போட்டோம். மழை பெய்யும் குழு குழுன்னு இருக்கும், கேமரா வச்சுருவோம், மறுபடியும் முடிச்சு மழை பெய்யும் குழு குழுன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த மற்ற பாடல்கள் இல்லாத அளவுக்கு அது வந்து பளிச்சுன்னு இருக்கு. விஸ்வாசம் சிவா பார்த்துட்டு எல்லா பாட்டை விட எனக்கு இந்த சாங்கோட பிக்சரைசேஷனும் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னதுக்கான காரணம் தான். ஒரு பாட்டு பாடுங்க மாமா. காத்தடிக்குது கலகலங்குது கள்ளியம்பட்ட நெருங்குது மல்லிகைப்பூவு தோட்டத்துக்குள்ளே பூவிளை எல்லாம் தேனை ஒழுகுது தோட்டத்தை சுற்றி வண்டு பறக்குது ஒழுகுற தேனை உதட்டில் சப்புது 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 சப்புட போடு பாட போடுங்கப்பா. அடி பப்பாளி பழமே என் தக்காளி ரசமே அடங்கொக்கா கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு, அப்படி சொல்லலைன்னா உன் மேலே தான் அடி சொல்லு. அடி உருளைக்கிழங்கு வறுவலே கருணைக்கிழங்கு துவையலே பார்வையிலே காய்ச்செறியடி கல்லு அதில் தோற்று போகும் ஃபாரினில் விற்கிற புல்லு. அட பப்பாளி பழமே என் தக்காளி ரசமே அடங்கொக்கா கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு, அப்படி சொல்லலைன்னா உன் மேலே தான் அண்டி சொல்லு. எல்லாமே நம்ம மைண்டில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஜிலேபி கண்ட மீன் போல் அந்த பாடல். சிலப்பி கண்ட மீனை போல சீம கருவ முள்ள போல என் மனசில் நினப்பு வளருதே, அடி என்ன மீறியே நாக்கு வளருதே, தேங்காய் பூ மனசும் தென்னம்பாழ சிரிப்பும் உங்கூட சேர்ந்து வாழ சொல்லுதே, என் உசுருக்குள்ள பல்லு முளைச்சி மெல்லுதே. ஸ்லேப் 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 சீம 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 சிலப்பி கண்ட சூப்பர். ஸோ அந்த நேட்டிவிட்டி. சமுத்திரக்கனி சார் ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள், அவர் என்னவா பண்ணியிருக்கார் சார்? அந்த கதாபாத்திரத்தை தம்பி பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்ற பொழுது அந்த போலீஸ் கதாபாத்திரத்தை தம்பி பண்ணால் ராதாரவி எனக்கு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு, ஒய்ஜி மேதன் சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. இவனுக்கு வந்து தாய் மாமனாக இவருக்கு தம்பியாக பண்ணது விக்ரம் மேதா புகழ், தம்பி விவேக் பிரசன்னா, தம்பி பவன் இதில் ஒரு வில்லனாக வச்சுருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் இதில் பவர்ஃபுல் கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருக்காரு. அதான் எல்லாம் அந்த கதை என்ன கேட்டதோ அதுக்கு சரியான விஷயம். அப்புறம் ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படின்றது ஒரு ஜெயபிரகாஷ் சார் பண்ணியிருக்காரு. ஒரு செட்டை விட்டு போகிற பொழுது கட்டி பிடிச்சிட்டு ஒரு புதிய உணர்வோடு போகிறேன், இந்த செட்டை விட்டு போகிற ஃபீலோடு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் இப்போ இந்த படத்தின் வெற்றி மூலமாக இத்தனை ஆத்மாக்கள் சந்தோஷப்படுது அப்படின்ற பொழுது ஸோ இந்த ஆல் கிரெடிட் கோஸ் டு தமிழக ரசிக பெருமக்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நமக்கு கிடைக்க வேண்டிய அனுபவத்தை வந்து அரை மணி நேரம் புக்கு படிக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 மணி நேரம் இந்த படம் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அனுபவத்தை தரக்கூடிய வகையில் ஒரு படத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். குடும்பத்தோடு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படத்தை குடும்பமாக இணைஞ்சு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து பல படங்கள் நீங்கள் எல்லாருமே பண்ணணும், பல வெற்றிகளை நீங்கள் எல்லாருமே அடையணும். கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சாட். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்த்து வெளியே வந்தவுடனே அப்பா பிள்ளையை தேடுறான், பிள்ளை அப்பனை தேடுறான், அப்பனும் பிள்ளைங்க சேர்ந்து குடும்பத்தை தேடுறாங்க. ஒரு பேஸ் வந்து குடும்ப அமைப்பு, அதை எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு குடும்பத்தை நாங்கள் கொடுத்தோம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். மீண்டும் வேறு ஒரு நல்ல படத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.